மற்ற காலங்கள்லாம் அந்த டைமுக்கு வராமல் முந்தியும் வரும் முந்தியும் வரும். ஆனால் இந்த சம்மர் மட்டும் எப்போவுமே முன்னாடியே வந்துடும். சம்மர் நல்லா ஸ்டார்ட் ஆகிடுச்சி. வெளியே போக முடியல, வெயில். வெளியே போயிட்டு வர்றவங்க ரெஃப்ரெஷிங்காக ஏதாவது கூலிங்காக குடிக்கிறதுக்கு விரும்புவாங்க. அவங்களுக்கு கூலிங்காக நம்மளுமே ஏதாவது கொடுக்க ரெடி பண்ணி வச்சுருப்போம். அதையே இன்னும் ஹெல்த்தியாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளுக்கும் ஹெல்த்தியாக ஒரு ட்ரிங்க்ஸ் கொடுத்த திருப்தி இருக்கும். இன்றைக்கி பீட்ரூட் வச்சு பீட்ரூட் ஜூஸ் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் பீட்ரூட் ஸ்மெல்லே வராது. பீட்ரூட் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜூஸ் அடிக்க ஆரம்பிக்கும் போதே இந்த சப்ஜா சீட்ஸை ஊற வச்சு வச்சுருங்க. இது 2 நிமிஷத்தில் நல்லா ஊறி இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறமா ஒரு நார்மலாக ஒரு பெரிய சைஸில் ஒரு பீட்ரூட் நான் தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 2 துண்டு தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக தேங்காய் சேர்த்து அரைங்க. அப்படி நம்ம தேங்காய் சேர்க்கும்போது அந்த பீட்ரூட் ஸ்மெல்லு இல்லாமல் நல்லாயிருக்கும் இந்த ஜூஸு குடிக்கிறதுக்கு. இப்போது இதையெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீட்ரூட் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 3லேருந்து 4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் சேர்க்கும்போது பீட்ரூட் ஜூஸோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போது இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 2 பேருக்கு ஜூஸ் செய்கிறேன். அதனால் இப்போ இந்த தண்ணி பத்தாது, கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது இது கூடவே தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் ஒயிட் சுகர் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதில் நாட்டு சர்க்கரை இல்லைனா தேன் எதுனாலும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம தேங்காய் சேர்த்து செஞ்சுருக்கிறதால அது நல்ல திக்னஸாக இருக்கும். இப்போ நார்மலாக நம்ம பீட்ரூட் ஜூஸ் செய்யும்போது அது கொஞ்சம் லிக்யூடாக இருக்கும், கொஞ்சம் ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கும். ரெட் கலரில் தண்ணி இருந்த மாதிரி தான் இருக்கும். அதுவே நம்ம இந்த மாதிரி தேங்காய் சேர்த்து அரைக்கும்போது நல்ல திக்காகவும் இருக்கும், நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். இது பீட்ரூட் விரும்பாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நல்லா விரும்பி குடிப்பாங்க. குடிக்கும்போது அந்த பீட்ரூட் ஸ்மெல்லே அந்த அளவுக்கு இருக்காது. நம்ம ஏலக்காய் அப்புறம் இந்த தேங்காய்லாம் சேர்த்துருக்கிறதுனால இந்த ஸ்மெல் தான் ஹெவியாக இருக்கும். அப்படிங்கும்போது குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிட்ருவாங்க. நம்ம என்ன கொடுக்குறோன்னே தெரியாத அளவுக்கு சாப்பிட்ருவாங்க. இப்போது இது கூடவே நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற சப்ஜா சீடு சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அது மேலேயே மிதந்த மாதிரி இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட பீட்ரூட் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காக இருக்கும், ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். கலரை வச்சு வேணால் இது பீட்ரூட்டில் தான் செஞ்சீங்க அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். மற்றபடி டேஸ்ட் வச்சு இது பீட்ரூட்டில் தான் செஞ்சீங்கன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்ல வித்தியாசமாக இருக்கும். இந்த சம்மரில் கொடுக்குற ஜூஸை கொஞ்சம் ஹெல்த்தியாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பீட்ரூட் ஜூஸ் அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவுக்கு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.